அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம டெல்லி தர்பார் ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். அந்த பிரியாணியோட 65 சிக்கன் 65 அதுவும் செய்ய போகிறோம். அதே மாதிரி ஒரு சின்ன கத்திரிக்காய் தொக்கு அதுவும் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரியாணிக்கு நம்ம 1 கிலோ அளவுக்கு சொல்கிறோம். பாசுமதி அரிசி நல்லா 2 தண்ணியில் கழுவிட்டு நம்ம இப்போ 20 நிமிஷம் ஆச்சு ஊற போட்டிருக்கோம். ஊற போட்டு வச்சுருக்கோம். அது இப்போ 1 கிலோவுக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். நல்லா சிக்கனு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக வரட்டுமேன்ட்டு சிக்கன் 1.5 கிலோ எடுத்திருக்கோம். இஞ்சி அளவு நான் பின்னாடி செய்யும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். 1 கிலோவுக்குள்ள அளவுக்கு இஞ்சி, பூண்டு விழுது, வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகாவை சுடுதண்ணியில் ஊற போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அரைச்சி செய்ய நல்ல கலர் நல்லா இருக்கும். அதுக்காக இப்போ இந்த பிரியாணி மசாலா செஞ்சு போட போகிறோம். டைரெக்டாக பட்டை லவங்க நம்ம போடலை. பிரியாணி மசாலாவுக்கு பாருங்கள், பிரிஞ்சி இலை, தனியா, முழு தனியா, ஜாதி பத்திரி பாருங்கள், ஜாதி பத்திரி, கிராம்பு, ஏலக்காய், சுருள் பட்டை, மராத்தி மொக்கு, அன்னாசி பூன்னு சொல்லுவோம்ல, ஸ்டார் பூ, அந்த ஸ்டார் பூ. இப்போ இந்த ஒரு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு இது இப்போ மசாலா இதில் செய்ய போகிறோம். நம்ம பிரியாணி மசாலா நாமளே செஞ்சு வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி போட போகிறோம். பட்டை லவங்க கிராம்பு டைரெக்டாக நம்ம போடலை. தக்காளி, கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள், கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கோம். வறுத்து போடுறதுக்கு முந்திரி, இது ஸ்பெஷல் பிரியாணிங்கிறதுனால வறுத்து போடுறதுக்கு முந்திரி, எலுமிச்சம்பழம், லெமன், சமைக்கிறதுக்கு எஸ்விஎஸ் நல்ல கோல்டு வின்னர் எந்த நல்ல எண்ணெய், தரமான எண்ணெய் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அது எண்ணெய், தூள் உப்பு, கல் உப்பு 2 வச்சுருக்கோம். சாப்பாடு கொதிக்கும் போது போடுறதுக்கு கல் உப்பும் மசாலா எதுவும் போட்டு பெரட்டுறதுக்கு தூள் உப்பும் தனித்தனியாக வச்சுருக்கோம். கிரீமி, நல்லா கிரீமியாக இருக்கிற மாதிரி நல்லா கொழுப்பு சத்து நிறைஞ்ச பால், கிரீமி பால், அது நம்ம பிரியாணிக்கு நான் ஊற்றும் போது சொல்கிறேன் எதுக்கு என்ன எப்படி ஊற்றுறன்ட்டு. நம்ம சாப்பாடு நல்லா சாப்பிட்டா நல்லா ருசியாக வர்றதுக்காக கிரீமி பால் வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறோம் ஸ்பெஷல் பிரியாணிங்கிறதுனால. இது தயிர், தயிர் அளவும் நான் செய்யும்போது நான் சொல்கிறேன். இதை பிரியாணிக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலாவை வறுத்து பிரியாணி பவுடர் மசாலா, பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்குவோம். வச்சுட்டு அடுத்தது நம்ம 65 செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கனை லெக் பீஸாக வாங்கியிருக்கோம். அந்த லெக் பீஸை மசாலா போட்டு பெரட்டி 1 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்காக ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வாங்க செய்யலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா செய்ய போகிறோம். சிம்பிளான மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தீயை நல்லா மீடியமாக, அதை பாருங்கள் மீடியமாக இருக்குது தீ, மீடியமாக வச்சு ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. முழு தனியா, பழைய முழு தனியா, இந்த பாருங்கள், இது டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இந்த லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக பொறுமையாக கறியிராமல் வறுக்கணும். இந்த பிரிஞ்சி இலையை பிச்சுக்கு நல்லா துண்டு பண்ணி ஒரு 5-6 இலை பிரிஞ்சி இலை பாருங்கள். சுருள் பட்டை மீடியமான சைஸில் 2 சின்ன சுருள் பட்டை, மீடியமான சைஸ் நான் உடச்சிருக்கேன். மீடியமான சைஸு 2 இந்த இவ்வளோ பட்டை, இந்த மாதிரி 2 பட்டை உடச்சி போட்டிருக்கேன். இது மராத்தி மொக்கு, மராத்தி மொக்கும் உடச்சி போட்டிருக்கேன். 2 மராத்தி மொக்கு சின்ன பீஸ். 2 சின்ன அன்னாசி பூன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டார் பூ, அந்த சின்ன ஸ்டார் பூ 2 அது துண்டு துண்டாக உடச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கிறோம். பாருங்கள், ஒரு 10 லவங்கம், கிராம்புன்னு சொல்லுவோம்ல, அந்த கிராம்பு 10 கிராம்பு போட்டுக்கிறோம். ஜாதி பத்திரி பூ சின்ன துண்டு, 2 துண்டு சின்ன துண்டு. ஒரு 10 சின்ன சின்ன பெரிய ஏலக்காய்லாம் ஒரு 8 போடுங்க. சின்ன குட்டி குட்டி ஏலக்காய் இருக்கனால ஒரு 10 ஏலக்காய் அதையும் போட்டுக்குருவோம்.
இப்போ எல்லாத்தையும் பொறுமையாக தீயை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கிறோம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. தீயை ஆஃப் பண்ணிட்டேன். உடனே சட்டி சூடாக இருக்கிறதுனால சட்டியிலே விட்டோம்னா கருகிரும். உடனே இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இது ஆறட்டும். இந்த பிரியாணி மசாலா இப்போ நம்ம சிம்பிளாக பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவிலே பிரியாணி மசாலா போட்டிருக்கோம். ஏகபோக ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதில் நான் இன்னும் மசாலாலாம் சேர்த்துருப்பேன். அதில் ரோசா இதழ், சாய் ஜீரா, சோம்பு, மிளகு, இந்த மாதிரி நிறைய இன்னும் சில்லறை பொருள்லாம் நிறைய சேர்ந்துருப்பேன். நீங்கள் அதை விரிவான வீடியோ நீங்கள் நம்ம பிரியாணி மசாலா வீடியோவில் போய் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம சிம்பிளான பிரியாணி மசாலா, இது கடையில் போய் நம்ம பிரியாணி மசாலான்னு நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இதில் இருக்குது. இந்த அளவு பிரகாரம் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிரியாணிக்கு நம்ம போட்டுக்கலாம். இது 1 கிலோ லெக் பீஸ் எடுத்துருக்கோம். பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிட்ருமேங்கிறதுக்காக 1 கிலோ லெக் பீஸ் எடுத்துருக்கோம். அதை நம்ம கத்தியில் அறுத்துக்கிறேன். அப்புறம் போடும்போது நான் அறுத்து கோடு போட்டுக்கிடுவோம். இப்போ 65க்கு உள்ள மசாலா நம்மளே சேனலில் இருக்குது. நம்ம 65 மசாலா இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம ப்ரெசண்ட்டுக்கு இப்போ நம்ம செஞ்சுக்கிடுவோம். பாருங்கள், மைதா 4 ஸ்பூன், சின்ன டீஸ்பூன் தான். இதில் 4 ஸ்பூன் மைதா மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, கார்ன்ஃப்ளவர் மாவு, அது ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன் போடுறேன். நம்ம பிரியாணிக்கு அரைச்சோம்ல பிரியாணி மசாலா, இப்போ நம்ம பிரியாணி செய்யும் போது இது செய்கிறோம். இப்போ நம்ம உங்களுக்கு போட்ட இதில் பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள், பெப்பர் தூள், பிளாக் பெப்பர் இருக்குல்ல, மிளகுத்தூள், அதில் ஒரு டீஸ்பூன். தனியாத்தூள் அது 1.5 டீஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன். ஜீரகத்தூள் அது 1 ஸ்பூன். டீஸ்பூனில் 1 ஸ்பூன். தனியா கூட இருக்கணும், ஜீரகம் கம்மியாக இருக்கணும், குறைவாக இருக்கணும். எல்லா லிஸ்ட்லேயுமே தனியா கூட இருக்கணும், ஜீரகம் கம்மியாக இருக்கணும். அதனால் 1 ஸ்பூனுக்கும் குறைவானது ஜீரகத்தூள் போட்டுக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். ரெண்டு டீஸ்பூனு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இப்போ இந்த 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான உப்பு, தூள் உப்பு போடுறேன். உப்பு நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பவுடராக இருக்கக்கூடிய பொருளை பூரா முதல்ல சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பாருங்கள், டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது. இன்னும் கொஞ்சம் 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி விழுது போடுறேன். பூண்டு விழுது 1.5 டீஸ்பூன் போடுறேன். தயிர் டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். தயிர். ஒரு லெமன் ஃபுல்லாக 1 கிலோவுக்கு ஒரு ஃபுல் லெமன் புளியிறேன். இப்போ 1 கிலோவுக்கு ஒரு முட்டை. இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கடையில் வியாபாரத்துக்காக செய்கிறவங்க, கமர்ஷியலாக செய்கிறவங்க ஃபுட் கலர், ரெட்டு ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நம்ம சேர்க்கலை. இருக்கிற கலரே இதுக்கு போதும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கோம். எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லெக் பீஸ் இருக்குது பாருங்கள், அதை ஒரு கோடு போடுறோம். சும்மா கிராஸாக சும்மா ஒரு கோடு, இந்த பக்கம் அந்த பக்கம், நல்லா எல்லா மசாலா நல்லா பிடிக்கிறதுக்காக சும்மா ஒரு கோடு. அதே மாதிரி எல்லா பீஸையும் ஒரு கோடு போட்டுக்குவோம்.
எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி கோடு போட்டோம். நல்லா மசாலா உள்ளே போகிறதுக்காக இப்படி கோடு போட்டிருக்கோம். இந்த சைடும் கோடு போட்டோம். பாருங்க, எல்லாத்துக்கும் நல்லா மசாலா உள்ளே போகிற மாதிரி கோடு போட்டோம். இப்போ நல்லா மசாலாவை உள்ளே நல்லா பிடிச்சி பெரட்டி அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். சிக்கன் 65க்கு எல்லா மசாலாவும் போட்டு பெரட்டி வச்சுட்டோம். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம பிரியாணி செய்ய போயிடலாம். இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு வேண்டிய பாத்திரத்தை வச்சுக்குவோம். 1 கிலோ ரைஸ் போட போகிறோம். 1 கிலோ ரைஸுக்கு வேண்டிய பாத்திரம் அடிக்கணமாக நான் நல்ல பாத்திரமாக வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடாகட்டும். இப்போ 1 கிலோ நம்ம செய்கிறதுக்கு 200 எண்ணெய், எஸ்விஎஸ் ஆயில், நல்ல ஆயில். பிரியாணி செய்யும்போது நல்ல எண்ணெய் தான் நல்லா தரமான எண்ணெய் பயன்படுத்துங்க. நல்லெண்ணெய் இல்லை, தரமான எண்ணெய். 200 ml ஆயில் விடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பிரியாணி மசாலா போடுறதால நம்ம காட்டினோம்ல வறுத்து பிரியாணி மசாலா நம்மளே ஓனாக செஞ்சுக்கிட்டோம். அதனால் பட்டை, லவங்க, கிராம்பு எதுவும் நம்ம போடலை. டைரெக்டாக 400 கிராம் வெங்காயம். இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக, ஹையில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியத்திலே வச்சு நல்லா பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ மிளகாத்தூள் டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் காஞ்ச மிளகா, இதே நீங்கள் காஷ்மீர் மிளகாவும் பயன்படுத்திக்கலாம். நம்ம சுடுதண்ணியில் ஊற போட்டிருக்கோம். ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிட்டு வரட்டும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்காக வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு அடுப்பில் சாப்பாடு ரைஸு வேக வைக்கிறதுக்காக ஒரு சுடுதண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். 1 கிலோ ரைஸுக்கு 4 லிட்டர் தண்ணி. எப்போவுமே பாத்திரமும் பெருசாக இருக்கணும், தண்ணியும் உபரியாக இருக்கணும். அப்போ தண்ணி உபரியாக இருந்தால் அந்த வளவளப்பு வரிசையில் உள்ள பிசுப்பு தன்மை தண்ணி கூட இருக்கும்போது அதை வடிக்கும்போது போயிடும். சாப்பாடு பிரியாணி பொடு பொழுண்டு வரும். தேவையான உப்பு இந்த பாருங்கள், ஒரு கைப்பிடி போடுறேன். சின்ன கைப்பிடி பிடிச்சி பார்த்துக்கிட்டு உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. உப்பு சாப்பாட்டில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும். தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்குன்னு தெரியணும். அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இப்போ இந்த தண்ணிக்கு நம்ம உப்பு போட்டோம். ஒரு 3 பச்சை மிளகா அப்படி உடச்சி 3 பச்சை மிளகா போட்டுருவோம். சும்மா ஒரு வாசனைக்காக கொத்தமல்லி, புதினா 2 சேர்ந்து கலந்துருக்கு. அது கொஞ்சம் போட்டுருவோம். நம்ம இப்போ அரைச்சோம்ல பிரியாணி மசாலா, அதில் பாருங்கள், இந்த பாருங்கள் 1 கிலோவுக்கு நான் எவ்வளோ போடுறேன் பாருங்கள். இதுதான் கணக்கு. 1 கிலோவுக்கு 3/4 ஸ்பூன் போடுறேன். எது சாப்பாடு வடிக்கிற தண்ணியில் இதை மட்டும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் பட்டை, லவங்கம், கிராம்பு எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சாப்பாடு பொழு பொழுன்னு வர்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஒரு லெமன், அதையும் அந்த ஜூஸை அதில் புழிஞ்சிடலாம். இதெல்லாம் போட்டால் சாப்பாடு நல்லா பொழு பொழுன்னு வரும், நல்லாயிருக்கும், உதிரி உதிரியாக வரும். அதுக்கு தான் இந்த எண்ணெய், லெமனு இதெல்லாம் சேர்க்குறது. இப்போ கோல்டன் ப்ரௌனு ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ட்டு இல்லாத அளவுக்கு இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கள், பூண்டு 1 கிலோவுக்கு 75 கிராம் பூண்டு விழுது. 75 கிராம் சேர்க்குறேன். தனி பூண்டு விழுது. அப்போ தான் தனி நல்லா வாசனை நல்லா இருக்கும். அதுக்காக 75 கிராமு பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு தனியாக பூண்டு விழுது தனியாக வதங்கி வரட்டும். அப்போ மீதி உள்ள வெங்காயமும் இதோட சேர்ந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடும். முதலே கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம பூண்டு போட்டோம்னா அப்போ பூண்டு கருகும்போது கோல்டன் ப்ரௌன் இன்னும் கருகிடும் வெங்காயம். அதனால இந்த ஸ்டேஜ் இருக்கும்போதே கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம பூண்டு விழுதை சேர்த்துக்கிறணும். அப்போ 2 சேர்ந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பூண்டு நம்ம தனியாக அரைச்சி போட்டதுனால இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போய் தனி ஃப்ளேவர், பூண்டுடைய வெங்காயமும் பூண்டு சேர்ந்து ஒரு தனியான ஒரு நல்ல அருமையான ஒரு மணம் வருது. இப்போ
பச்சை வாசனை போயிடுச்சு, பூண்டுடைய பச்சை வாசனை போனோடனே இப்போ இஞ்சி 1 கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி போடுறோம். இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது தீயை வந்து சிம்மில் ஆக்கிடணும். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது போடும்போது தீ ஹையில் இருந்தால் பிடிக்கும், சட்டி பிடிக்கும். அதுக்காக தீயை சிம்மில் ஆக்கிட்டு நம்ம அப்படியே போட்டு சிம்மிலேயே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம். ஒரு 2-3 நிமிஷம், அவ்வளோதான். பச்சை வாசனை போயிடும், அந்த சூட்லேயே பச்சை வாசனை போயிடும். மிளகாத்தூள் நம்ம போடலை. காஞ்ச மிளகாவோ அல்லது காஷ்மீர் மிளகாவோ ரெண்டுமே உங்களுக்கு இருந்தால் சுடுதண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு ஒரு 15 மிளகா, அதாவது 1 கிலோவுக்கு 15 கிராம் வர்ற மாதிரி அளவு திட்டத்தில் 15 மிளகா நம்ம போட்டு ஊற வச்சோம். அதை நம்ம பேஸ்ட் ஆக்கியிருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கிடுவோம். அடி பிடிக்காமல் இருக்கிற கொஞ்சம் தண்ணி லைட்டாக. எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வருது அப்படின்னா மசாலா எல்லாம் நம்ம போட்ட இஞ்சி பூண்டு மிளகாத்தூள்லாம் நல்லா வெந்துருச்சு, வாசனை போயிடுச்சு. நல்லா அப்போ எண்ணெய் மேலே திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் 1 கிலோவுக்கு 350 கிராம் தக்காளி அதை சேர்த்துக்கிறோம். தக்காளி போட்டுட்டோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக இப்போ இது வரைக்கும் நம்ம உப்பு போடலை, இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ போட்டுக்கிறோம். அப்புறம் கறியெல்லாம் சேர்க்கும் போது அப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டால் உப்பு போட்டால் தக்காளி நல்லா வதங்கி வரும். தக்காளியில் உப்பு போட்டால் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். நல்லா மசிஞ்சு வரட்டும், மூடி வச்சுருவோம். இப்போ எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வந்திருக்கு, தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிருக்கு, இன்னும் மசியணும். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் புதினாவும் கலந்துருக்கு, அது ஒரு கைப்பிடி போட்டேன். இப்போ நம்ம கிரீமி பால் வச்சுருந்தோம்ல, அந்த பால் 1 கப்பு. 1 கிலோவுக்கு அதாவது ஒரு 200 ml பால் ஊற்றிருக்கோம். நூற்றி 50 ml தயிர். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலா செஞ்சோம் பார்த்தீங்களா, வறுத்து அரைச்சோமே, அந்த பிரியாணி மசாலா இதில் நம்ம பட்டை லவங்க கிராம்பு எது வரைக்கும் எதுவும் சேர்க்கலை. பிரியாணி மசாலா இந்த பாருங்கள், டேபிள் ஸ்பூனில் 2 டீஸ்பூன், அதையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு லெமன், புளிப்புக்கு வேணுதா ஒரு லெமன் ஜூஸ் விடுறோம். வாய் நடுவில் இப்படி கீறி வச்ச பச்சை மிளகா 1 கிலோவுக்கு 5 பச்சை மிளகா போடுறேன். போட்டு சும்மா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி. இப்போ நம்ம கழுவி இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு மட்டும் சிக்கன் போட்டதுக்கப்புறம் உப்பை செக் பண்ணிக்கிடுவோம். இப்போ 1 கிலோவுக்கு 1.5 கிலோ சிக்கன் பீஸ் போடுறோம். ஒரு கிலோவுக்கு 1 கிலோ போடுவாங்க, நம்ம எல்லாம் நல்லா சாப்பிடட்டுமேங்கிறதுக்காக 1.5 கிலோ சிக்கன் போடுறோம். சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் சிக்கன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைப்பட்டால் இப்போ இந்த ஸ்டேஜிலே சேர்த்துக்குங்க. இப்போ
இப்போ இன்னும் போடணும், உப்பு தேவைப்படுது, நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லா லெமன் எல்லாம் புழிஞ்சு முடிஞ்சாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச பாசுமதி அரிசி போட்டுருவோம். இப்போ கறியை லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த தண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றலை. நம்ம சிக்கனில் விட்ட தண்ணி தான், அதுலேருந்து வந்த தண்ணி மட்டும்தான் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றலை. நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். ரொம்ப தண்ணி நம்ம 100 ml கூட இருக்காது, நம்ம ஊற்றலை. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அடி பிடிக்காமல் இருக்கா. இப்போ சிக்கனில் விட்டு வந்த தண்ணியே இதுக்கு போதுமானது. அப்படியே வேகட்டும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தீக்கு கீழே ஒரு தோசை தவா வச்சுருவோம். தவா வச்சு இதை மேலே வச்சுருவோம். சாப்பாடு வடித்து நம்ம போட போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம அரிசியை விட நம்ம போட்ட அரிசியை விட 2 மடங்கு லென்த்து பாருங்கள், 2 மடங்கு லென்த்து வந்துருச்சு. இப்போ சாப்பாடு 70%, இன்னும் ஒரு 10% வேகணும். இந்த பாருங்கள், நொறுக்குனா உடையுது, நொறுக்குனா நசுங்கணும், லைட்டாக நசுங்கணும், நொறுக்கு உடையக்கூடாது. கூட அரிசியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 10% வேகணும். பாருங்கள், இப்போ நல்லா டபுள் லென்த்து வந்துருச்சு. அரிசி உடையலை, நசுங்குது. இந்த ஸ்டேஜில் வடித்து எடுத்துருவோம். இப்போ இந்த அரிசியை வடித்த சாதத்தை நம்ம அப்படியே கொட்டுருவோம். அரிசி போட்டுட்டோம். நல்லா அப்படியே காம்பு பக்கம், கரண்டியுடைய காம்பு பக்கத்தை வச்சு லைட்டாக அப்படியே சுற்றி அப்படியே கிளறி விடுங்க. இந்த தண்ணி நல்லா மேலே வரணும், இந்த மசாலா தண்ணி மேலே வரும். தீயை மீடியத்தில் வச்சுருக்கோம். சட்டி மேலே இப்படி மூடலாம், ஆனால் வெயிட் வைக்க முடியாது. அதுக்காக நம்ம சட்டியை இப்படி திருப்பி போட்டுட்டு இது மேலே நம்ம சாப்பாடு வடித்தோம்ல தண்ணி, அந்த சாப்பாடு வடித்த தண்ணியை மேலே வச்சிடும். தீயை இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சுருக்கோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சுற்றி ஆவி வரும். ஆவி வரும்போது தீயை சிம்மில் வச்சு 15 நிமிஷம், சிம்மிலேயே 15 நிமிஷம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடிய உடனே திறக்க வேணாம், ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். A few moments later. இப்போ இது பிரியாணி தம்மில் இருக்குது. இப்போ நம்ம இந்த பக்கம் கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் காஞ்சிருச்சு கத்திரிக்காய் சட்னிக்கு. இப்போ ஒரு 150 ml, அதாவது 1/4 கிலோ கத்திரிக்காய் போடுறோம், 150 ml ஆயில் விட்டுக்கிறோம். இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு 50 கிராம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, 50 கிராம் எள்ளு, இது ரெண்டுமே வறுத்தாச்சு. வறுத்தது அப்படியே மிக்சியில் தண்ணி ஊற்றி மை போல் அரைச்சிக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூனு கடுகு, உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், சும்மா ஒரு சிட்டிகை, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 இதில் போட்டுருவோம். கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அதையும் இதில் போட்டுருவோம். இதில் ஒரு 4 பச்சை மிளகா இப்படி பாதியாக உடச்சி போடுங்க, இல்லை முழுசாக கூட 4 பச்சை மிளகா நடுவில் கீறி இருக்கேன். இப்போ ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருவோம். கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க. நம்ம புளி வேறு ஊற்ற போகிறோம், அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்து வரட்டும். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. சுற்றி ஆவி வருது பாருங்கள். இப்போ உடனடியாக ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு தீயை சிம்மில் வச்சுருவோம்.
1/4 கிலோ கத்திரிக்காவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன். அந்த எண்ணெய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு போட்டிருக்கோம். இதிலேயே இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும். 50 வேர்க்கடலை, 50 எள்ளு அரைச்சும் பாருங்க. அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதை கழுவின தண்ணியை ஃபஸ்ட்டு முதல்ல ஊற்றுறோம். கழுவின தண்ணியை நான் மிக்ஸி கழுவுன பாருங்கள், அந்த தண்ணி ஊற்றிருக்கோம். கத்திரிக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு எலுமிச்சம்பழ சைஸு 1/4 கிலோவுக்கு ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணி இப்போ புளி ஊற்றி இருக்கிறதால உப்பை செக் பண்ணிக்கோங்க. தீயை ஹையில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 1/4 கிலோ கத்திரிக்காவுக்கு 50 எள்ளு, 50 வறுத்த வேர்க்கடலை பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். அந்த பேஸ்ட்டை கலக்கிறோம். பாருங்கள், நம்ம அந்த பேஸ்ட்டு ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருந்தோம். இப்போ நல்லா சுண்டி நல்லா தளன்னு வந்துருச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. வாசனையும் கமகமன்னு இருக்குது. இது கல்யாணத்தில் செய்யக்கூடிய கத்திரிக்காய் பச்சடி. இது முடிஞ்சுது. பிரியாணி 15 நிமிஷம் சிம்மில் அப்படியே தம்மாகிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. பாக்கி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் அப்படி ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம். அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ 65 பொரிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். நம்ம ஊற வச்சோம்ல, இப்போ அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரமே அது ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். சட்டி காஞ்சிருச்சு, கடாயி. இப்போ நம்ம 65 பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். கடாய் சின்னதாக வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்கணும். கடாய் பெரிய கடாய் வச்சு எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிங்கன்னா சீக்கிரம் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம மீடியமான கடாய் வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. மிதமான இப்போ சூட்டை கம்மி பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 65 ஒன்று போடுவோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெஸ்ட்டு கொடுத்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஹையில் 5 நிமிஷம் வச்சா, மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வச்சா, ரெஸ்ட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொடுத்தா 20 நிமிஷம் கூட இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அருமையான முறையில் டெல்லி தர்பார் ஸ்பெஷல் சிக்கன் வடி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நல்லா பொழுண்டு கறி நல்லா வெந்துருச்சு. சாப்பாடும் நல்லா பொழுண்டு இருக்குது. வாசனை ருசி பிரமாதமாக இருக்குது. அருமையான டெல்லி தர்பார் ஸ்பெஷல் சிக்கன் வடி பிரியாணி பாருங்கள். 65 அருமையாக நல்ல கோட்டிங் எண்ணெயில் கொஞ்சம் கூட எதுவுமே
பிரிஞ்சு வரல, அருமையாக கோட்டிங் ஆகிருக்கு. இதே முறையில் செய்யுங்க. கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருக்கோம், அதுவும் பிரமாதமான ருசி. பிரியாணியும் பொழு பொழு பொழுன்னு பாருங்க, அப்படியே பொழு 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 பொழுன்னு வந்திருக்கு. அதுவும் நல்லா பிரமாதமாக இருக்குது, ருசியும் நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.